ஏரணியும் மாயோன் இவ்வுலகில் தவசு வன்னி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயணர் பதம் நாவினில் பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோன் வீந்திய கலியன் வந்த விசனத்தால் கையிலை ஏகிய சான்றவர் தமக்காய்ந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அருளி செய்ய அம்மானை எழுதலுற்றேன். சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே தவமே தவமே தவ பொருளே தாண்டவ சங்கார உத்தமியே எங்களுட பவமே பவமே பல நாளும் செய்த பவமறு துன் அகமே வைத்தங்களை ஆட்கொள்வாய். சிவ 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 அரகராரகராம் அலையிலே துயில் ஆதிவராகவாம் ஆயிரத்தெட்டாண்டினிலோர் பிள்ளை சிலையிலே பொன்மகர வயிற்றினுள் செல்ல பெற்று திருச்சாம்பாதிதனில் மூலையிலே பொன்மகர பாலை உமிழ்ந்துபின் உற்ற தட்சணமீதில் இருந்துதான் உலகில் சோதனைகள் வார்த்தவர் வைந்தரின் உவமை சொல்ல உகதருமமாகுமே. திருமொழி சீதையாழ்க்கு சிவ ஜெகதலா புகழ எங்கும் ஒரு பிள்ளை உருவாய் தோன்றி யுகபர சோதனைகள் பார்த்து திருமுடி சூடி தரும சீமையில் செங்கோலேந்தி ஒரு மொழி அதற்குளாண்ட உவமையை உரைக்கலுற்றார். அகிலத்திரட்டம்மானை நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது. அகிலத்திரட்டம்மானை அப்படின்றதா என்னன்னா அகத்தின் திரட்டு தான் அகிலத்திரட்டம்மானை என்பது. இல்லை இது அகத்தின் திரட்டு இல்லை, இது வேற அப்படின்ற இல்லை கடவுள் தான் அங்கே வந்தார் அப்படின்றது சொல்கிறவங்க எல்லாம் இந்த அகிலத்திரட்டம்மானை படித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. எத்தனை ஜென்மங்கள் படித்தாலும் பிரயோஜனம் இல்லை. இது அகத்தின் திரட்டு, இது எனக்குள் தான் நான் செய்ய வேண்டும், நான் இதை செய்து மேலே வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அகிலத்திரட்டம்மானை புரியும். மற்றவங்களுக்கு யாருக்குமே புரியாது. இது எங்க என்ன சொல்லுகின்றார் ஏரணியும் மாயன் அப்படின்னா இந்த உலகத்தால் உருவான அந்த உடல், இந்த உருவத்தால் உருவான இந்த உடலை கொண்டு என்ன செய்கின்றது அந்த இந்த தவம் ஏற்றி காரணம் போல் செய்த கதை அப்படின்னு சொல்லிக்கிட்டார். கதைன்னு சொன்னதுனால அது நிறைய கதையை கற்பனையால் எழுதுனதான் கதை. அது இங்கே கற்பனை எழுதுறது நம்ம சொல்லுவோம், கற்பனை காரணத்தையும் சொல்லுவோம் கதையும் சொல்லுவோம். ஏன்னா கதை அப்படின்றது கற்பனை முழுக்க முழுக்க கற்பனை தான். கதைனாலே கற்பனை தான். காரணம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த காரணம் அவ்வளவுமே நம்மளுடைய வாழ்க்கை தத்துவம். ஒரு உயிர் தன்னிலை அடைந்து இறை என்ற பரிணாமம் பெறுவதுதான் இங்கே அகிலத்திரட்டம்மானையின் கருத்து. வேற எங்கேயுமே என்னென்னமோ நீங்க சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, இங்கே அகிலத்திரட்டம்மானை அப்படின்றது இந்த உலகத்தால் உருவான ஒரு உயிர், உடல் எடுத்த ஒரு உயிர், தன்னிலை அடைந்து அந்த தவம் ஏற்றி தன்னிலை அடைந்து தன்னை உணர்ந்து
அது என்ன செய்கின்றது, அந்த இறை என்ற பரிணாமம் செல்வதுதான் இங்கே இந்த அகிலத்திரட்டாம் ஆணை முழுக்க முழுக்க. அது எப்படி சொல்லுகின்றார், காரணங்கிறதை கட்டுரைக்கு பூரணமாய் ஆராய்ந்து. அது எப்படி நாம் இப்போ ஐயா வைகுண்டர் தர்மயுகம் சென்று விட்டார். அப்போ நம்மையும் ஐயா வைகுண்டர் தர்மயுகத்துக்கு அழைக்கின்றார். நீங்களும் தவமியற்ற வேண்டும் மக்களே. நான் என்ன செய்யணும், கடுமையாக தவமியற்றினேன். குழியெல்லாம் தோண்டி நான் 6 அடி கீழே எல்லாம் உட்கார்ந்து தவமியற்றினேன். ஆனால் அவ்வளவு கஷ்டப்படணும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு நான் தவமியற்றும் ஈஸியான ஒரு வழியை நான் இந்த அகிலத்திரட்டு மூலமாக தருகின்றேன் அப்படின்ற சொல்லிதான் அரிகவலசர் ஐயா வைகுண்டர் எழுத சொன்னார். ஆனால் என்ன செய்யினார், எழுதும் போது கதைகளை எழுதினால்தான் ஐயா வைகுண்டருடைய வழி மீண்டும் பழைய ஹிந்து தர்ம சோத்து வழியாக சென்று விட்டது. ரொம்ப முக்கியமானது, ரொம்ப கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அகிலத்திரட்டம்மானேங்கிறது அற்புதமான ஒரு தத்துவம் இதில் இருக்குது உள்ளால. அதே கதையாக சொல்வதால் என்ன செய்கிறது, அந்த தத்துவம் அவ்வளவுமே என்ன செய்கின்றது, கதையாக சென்று விட்டது. தத்துவத்தை எடுக்காமல் தத்துவத்தை அழித்து காரணத்தை அழித்து கதையை கொண்டு கதையை முன்னிறுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் அகிலத்திரட்டமானே என்று காணாமல் போயிடுச்சு. ஐயா வைகுண்டர் வழியே இன்னைக்கு காணாமவை பழைய ஹிந்து தர்ம பேய் வழிபாடு தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இதெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், பூரணமாக ஆராய வேண்டும். இந்த அகிலத்திரட்டமானில ஐயா வைகுண்டர் அரிகோபலசருக்கு என்னென்ன சொல்லுகின்றார் அதை நம்ம ஆராய்ஞ்சு எடுத்துக்கொள்வோம். அரிகோபலசர் அந்த காதல் கேட்ட கதைகளை சொல்வதெல்லாம் நம்ம அதை கதை என்று சொல்லி சொல்லுகின்றோம். இதான் நம்ம இங்க சொல்ல போறோம். அப்போ அரியேன் தமிழுக்கு உதவி, தமிழில் இதை சொல்லுகின்றார். வேற எதுல மொழியிலே சொல்லல, நம்முடைய தாய்மொழியாகிய தமிழில் தான் இதை அரிகோபலசர் சொல்லுகின்றார். சொல்லி நாராயணர் பதம். நாராயணர் பதம் அப்படின்னா பாதம்னு சொல்லுவாங்க, பதம்னு சொல்லுவாங்க. பாதம்னா கால். கால் தான் எல்லாத்துக்குமே காரணம். கால் தான் கர்மா. ஒருவன் கால் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கைக்கு அடுத்தவர்களுடைய உதவி கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. இப்போ கால் இல்லாதவனுக்கு அடுத்தவருடைய உதவி அந்த அடுத்தவர்களுடைய உதவி தேவையாக இருந்து செய்வவன் என்ன செய்கிறான், கர்மாவை சரியாக கழிக்க முடியாதவனாக மாறுகின்றான். அதில் அந்த கால், அதனாலதான் பாதம்னு எல்லா இடமுமே சொல்லுவாங்க. பாதமும் பதமும் ஒன்றுதான். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல நாமும் வாழ வேண்டும் என்பது பதம். பாதம் என்பது அவர்களுடைய எப்படி கர்மாவை கழித்தார்களோ அதே போல நாம் கர்மாவை கழிக்க வேண்டியது அப்படின்னு சொல்றது தான் பதம். சொல்லிட்டு வர்றாங்க, பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயன், பாண்டவர்களுக்காக கண்ணன் வந்தார் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அது அல்ல, தவறு. கண்ணன் அவருக்காக தான் அவர் வந்தார். அது பாரத போரை நடத்தினார். ஏன் நடத்தினார், தர்மத்திற்காக அவர் வாழ்ந்தார். அதான் பாரத போரை நடத்தினார். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் அப்படிங்கிறது கீழாவனவங்கன்னு சொல்றோம். இதை விட அந்த காலங்களில் இன்னும் கீழாவனவங்கன்னு சொல்லுவாங்களாம். கீழாவனு சொல்றாங்க. அப்படி யாருமே கீழானவங்க மேலானவங்க கிடையாது. அந்த காலத்துல அந்த தேரோட்டியின் மகன்னு தான் கர்ணனை ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் பகவான் என்ன செய்கின்றார், அங்கே அந்த அர்ஜுனன் அரசனாக இல்லாத ஒருத்தனுக்கு, அந்த அர்ஜுனனுக்கு என்ன ஒரு சாரதியாக தேரோட்டியாக செல்லுகின்றார். அது ஒரு பெரிய தத்துவம். அதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம். அந்த அவ்வளவு பெரிய மகாதரர்கள் கலந்து கொள்வதில் ஒரு தேரோட்டியாக செல்வதால் அவர் இன்னைக்கு கடவுளாக நமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பல வடிகளை அதில் காட்டுகின்றார். காரணம், தனக்க பகைதனை முடித்து மாயோன் வீண்டிய கலியனந்த விசனத்தால் கையிலேயே சான்றவர் தமக்காய்ந்த தரணியில் வந்த நியாயம். அங்கே என்ன செய்கின்றார், அங்கே பாண்டவர்களுக்காக வந்தேன் என்று சொல்லுகின்றார், இங்க சான்றோர்களுக்காக வந்தேன் என்று சொல்லுகின்றார். யாருக்காகவுமே வர முடியாது. யாருக்காகவும் இங்க உலகத்துல பிறக்கல. எல்லாரும் அவரவர்களுடைய கர்மாவை கழிப்பதற்காக தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கர்மாவை கழித்து இறைவன் என்ற பதம் பெற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள், வழியை காட்டுகின்றார்கள். அது இலகுவான வழியை நமக்கு காட்டுகின்றார்கள். அந்த வழியில் நாம் சென்றால் இது லகுவாக அந்த இடத்தை நாம் அடைந்து விடலாம். ஐயா வைகுண்டர் கஷ்டப்பட்டு 6 வருடங்கள் தவம் ஏற்றால் நம்மளும் அதே போல 6 வருடங்கள் தவம் ஏற்றணுமா, அவ்வளோ கஷ்டப்படணுமா, அப்படி இல்லை. ஐயா வைகுண்டர் நமக்கு அதை ரொம்ப லகுவாக தந்திருக்கின்றார். அந்த தவம் ஏற்றியது எப்படி, தவம் நாம் எப்படி ஏற்ற வேண்டும், வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு வர்றதுதான் இது காவியம். அதை நம்ம கண்டு சான்றோர்கள் தமக்கா இந்த தரணியில் வந்த நியாயம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்றதுனாலதான் என்ன செய்யணும், சான்றோர்களுக்காக தானே ஐயா வந்தார். கடவுள் சான்றோர்களுக்காக வந்தார். எந்த சான்றோர்களுக்காக வந்தார், யார் சான்றோர், இங்கே யார் சான்றோர், அரிகோபலசர் சான்றோரா, இல்லை இன்னும் 4 பேர் சான்றோரா, இப்படி அல்ல. ஐயா வைகுண்டர் அவருக்காக தவமேற்றி அவர் தன்னிலை அடைந்தார். அங்கே அந்த அவருக்கு என்ன செய்கின்றது, அந்த இது உலகம் அழிந்தது என்று சொல்லுகின்றார். அங்கே அவருக்கு அந்த அந்த தர்மபுரி உதைத்தது என்று சொல்லுகின்றார். அவர் அங்கே அந்த தர்மயுகத்துக்கு சென்று விட்டேன் என்று சொல்லுகின்றார். அப்ப இப்பொழுது என்ன யுகம் நடக்கின்றது, அப்ப யாருக்கு தர்மயுகம் நடந்தது, யாருக்கு தர்மயுகம் முடிந்தது, ஐயா வைகுண்டருக்கு தர்மயுகம் பிறந்தது. ஐயா வைகுண்டருக்கு அந்த தர்மயுகம் அங்கே உதைத்தது. அதான் உண்மை. நமக்கு அப்ப என்ன செய்ய, நாம இப்பொழுது ஐயா வைகுண்டர் சென்று இப்ப
200 ஆண்டுகள் ஆகிட்டுன்னு வச்சுங்க. அந்த 200 ஆண்டுகளுக்கு நம்ம தர்மயுகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இதை நாம் கண்டிப்பாக சிந்தனை செய்வோம். யுகம் என்பது என்னன்னா ஒரு நொடியில் முடிந்துவிடும் என்பதை ஐயா வைகுண்டரே சொல்லுகின்றார். யுகம் என்பது ஒரு நொடியில் முடிந்துவிடும், கைதொட்டும் பொழுதில் கண் சிமிட்டும் நேரத்தில் யுகம் முடிந்துவிடும் என்று சொல்லுகின்றார். அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த அப்படி நம்ம சொல்லிட்டு உடனே நம்ம ஐயோ நம்ம இப்போ ஐயா வைகுண்ட தர்மயுகத்துக்கு போயிட்டாரு, இப்போ நம்மளும் இந்த யுகம் தர்மயுகமா இப்போ நடந்து கொண்டிருப்பதுன்னா ஒரு மனிதனுக்குத்தான் யுகம் மாற வேண்டும். அதை ஐயா ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு வர்றார். இந்த அவதாரங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஐயா ரொம்ப அழகாக அற்புதமாக அந்த அவதாரத்தை சொல்லுகின்றார். நம்ம ஹிந்து தர்மத்துல 10 அவதாரம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்கே ஐயா வைகுண்டர் அந்த அந்த அவதாரத்தை சரியாக எடுத்து சரியாக வழிநடத்துகின்றார். இந்த அவதாரத்தை நாம் தெரிந்து கொள்வோம். ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அவதாரங்களை நாம் இந்த அகிலத்திரட்டம்மானை மூலம் தெரிந்து நாம் எந்த அவதாரத்தில் இன்று இருக்கின்றோம், இன்றே நாம் ஒரு அவதாரத்தை மாற்றி அடுத்த அவதாரத்துக்கு நாம் செல்ல முடியும் அப்படின்றத சொல்லுவதுதான் நாங்கள் அகிலத்திரட்ட சிவமே சிவமே எந்த சரணி ஆண்டவர் அள்ளி செய்ய அம்மானை எழுதலிட்டேன் அப்படின்னு அரியவளர் சொல்றார். சிவமே சிவமே சிவமணியே தெய்வம் முதலே சிதம்பரமே. தெய்வம் முதலே சிதம்பரமே ரொம்ப முக்கியமானது இல்லையா? சிதம்பரம் அப்படின்னா என்ன? ஐயா வைகுண்டர் கண்ணாடி தத்துவம் கொடுத்தாருன்னெல்லாம் நம்ம நிறைய அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசியிருப்போம். கண்ணாடி தத்துவம் அவசியமா? கண்ணாடியை பார்த்துட்டு நான் கண்ணாடியை பார்த்தா நான் தான் அதில் தெரியுவேன். இப்போ எனக்குள்ளால இறைவன் இருக்கின்றான் நான் கும்பிட்டா போதுமா? இதை நம்ம கண்டிப்பாக செய்வ முதலே சிதம்பரமே அப்படின்னு சொல்லுகின்றார். சிதம்பரம் கோயிலுக்கு நம்ம போறோம்னா அங்க ஒரு இது வச்சிருப்பாங்க, சிதம்பரம் ரகசியம் இருக்கும். நீங்க கேட்டு பாருங்க, யாருமே காமிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்க அந்த சிதம்பரம் ரகசியம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா கண்ணாடி தான் இருக்கும். கண்ணாடி நம்ம போனோட நம்ம தான் தெரியும். அப்ப யாரு கடவுள்னா நம்ம தான் கடவுளாங்க. சிதம்பரமே தெய்வம் முதலே சிதம்பரமே. இதுக்கு தான் என்ன செய்யுறாங்க, விநாயகரை கரைச்சாங்க கொண்டு. நீ முதல் ஹிந்து தர்மத்தின் முதல் கடவுளே விநாயகர் தான். நாம் விநாயகராக மாறுவோம். எதுக்காக என்றால் நம்முடைய யானை தலை கொடுத்துருப்பாங்க. உடனே நம்ம என்ன சொன்னோம், ஒரு கடவுள் யானை தலை வச்சு ஒரு கடவுள் இருப்பாரோ, இல்லை கிளி தலை வச்சு ஒரு கடவுள் இருப்பாரோன்னெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தெய்வம் முதலாக நாம் வர வேண்டும் என்றால் இறைவன் எனக்குள்ளாலே என்று கொண்டுவர வேண்டும். நாம் உருவத்தை நினைவு கடலில் கரைக்க வேண்டும். அதான் தெய்வம் முதலே சிதம்பரமே. தெய்வம் முதலாக நாம் வர வேண்டும் என்றால் சிதம்பரமாக வாழ வேண்டும். உருவத்தை நினைவு கடலில் வெளியே இறைவன் என்று நாம் நினைவு கடலில் கரைத்து விட வேண்டும். அவ்வளவுதான் அகிலத்திரட்டம்மானை புரியும். சிதம்பரமே தவமே தவமே தவ பொருளே. நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வரும். தாண்டவ சங்கார உத்தமியே எங்களோட. தாண்டவ சங்கார உத்தமியன்னா தாண்டவ சங்காரன் அப்படின்னா யார்? தில்லையில் நடனம் ஆடுவோன். எது தில்லை? நம்மளோட உடல் தான் தில்லை. நம்ம உடலில் மேலே கீழே ஆடிக்கொண்டிருக்கின்றான் சிவபெருமான் காற்றாக. உள்ளாலே என்ன செய்ய, ஒரு சுற்றி அப்படியே மேலே சென்று சகஸ்டாரம் சென்று முட்டி வெளியே செல்லுகின்றான். தாண்டவ சங்கார உத்தமி என்றால் இந்த உடலாகிய உத்தமி. இந்த உடல் உத்தமமாக நமக்கு தந்திருக்கின்றது. இந்த உடலை கொண்டு நாம் தாண்டவ சங்கார உத்தமி எங்களோட இந்த உடலை கொண்டு நாம் பாவத்தை அறுத்து நாம் என்ன செய்ய வேண்டும், தர்மயுகத்துக்கு செல்ல வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும், சிலையிலே பொன்மகர வயிற்றினுள். 1008ஆம் ஆண்டு ஐயா வைகுண்டர் 1008ஆம் ஆண்டு அந்த பொன்மகர வயிற்றிலும் சென்று வந்தார். நாமும் என்ன செய்யணும், அந்த பொன்மகர வயிற்றிலிருந்து விழ வேண்டும். மகரம் என்றால் ஓம்காரம், அகரம் உகரம் மகரம். மகரம் என்றால் மகாலட்சுமி. ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்க வேண்டும். ஐஸ்வர்யம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும், நாம் சிவபெருமான் நமக்குள்ள உயிராக இருக்கின்றார். இந்த உடலை நாம் சக்தி என்று சொல்லுகின்றோம். மனம் என்பது மகாவிஷ்ணு, ஐம்புலன்களில் வாழ்பவர், 5 தலை நாகத்தில் வாழ்பவர் மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு பால்கடலாக நாம் வாழ்ந்தால், மகாவிஷ்ணுவை போல் பால்கடலாக வாழ்ந்தால் நமக்கு ஐஸ்வர்யம் என்ற மகாலட்சுமி கிடைக்கின்றார். அதான் இங்கே சொல்லுகின்றார். அந்த பொன்மகர வயிற்றினுள் நாம் செல்ல பெற்று அந்த ஐஸ்வர்யமாக ஞானமாக கலையாக நாம் வெளியே வர வேண்டும். செல்ல பெற்று முலையிலே பொன்மகர பாலை, பொன்மகரம் அதான் அந்த ஓம் என்ற அந்த இம் என்ற ஓம்காரம். ஐயா அந்த இதுல சொல்றார், அந்த சிவகாண்ட அதிகார பத்திரத்துல, மக்களே அந்த பால் கடலை கடந்த அதிசயத்தை சொல்லுங்க மக்களே அந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேர் பால் கடலை கடைகிறீங்க? எத்தனை பேர் மந்திரமலையை கடைகிறீங்க இல்லையா? அதெல்லாம் சொல்லுகின்றார். அதெல்லாம் நம்ம இங்க ஒன்னொன்னாக சொல்லுவோம். சரியாக கேளுங்கள். ரொம்ப முக்கியமானது. அகத்தின் திரட்ட இறைவன் எனக்குள்ளாலே அப்படின்னு முதல்ல கொண்டு வாங்க. அதுக்கு நம்ம அதான் சிவ முதலே சுதந்திரம் எல்லாம் சொல்லிட்டு, உலகில் சோதனைகள் பார்த்த உகமை சொல்ல உகந்தர்மம் ஆயுமே. திருமலை சீதையாளுக்கு சிவதலம் புகழ எங்கும் ஜெகதலம் புகழம். ஜெகதலம்னு சொல்லுவாங்க, சிவதலம்னு சொல்லுவாங்க. சிவன் என்றால் உயிர், சிவனுக்குள்ளால இருந்து வெளியே வருதுன்னு சரிதான். ஜெகதலம்னா அந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் சிவபெருமான் தான்.
புகழெங்கும் ஒரு பிள்ளை உருவாய் தோன்றி, ஒரு பிள்ளை உருவாய் தோன்றி. யாருக்கு உருவாய் தோன்றுகின்றது? ஐயா வைகுண்டருக்கு. அங்கே அந்த 1008ஆம் ஆண்டு மாசி 20ஆம் தேதி அந்த திருச்செந்தூர் கடலுக்குள்ளாலே சென்று அவர் அந்த ஞானம் தனக்குள்ளாலே அகஞானம் பெறுகின்றார். அதான் உரு. அகஞானம் பெற்று எனக்குள்ளாலே கடவுள் இருக்கின்றார் என்ற உரு அங்கே பெறுகின்றது. அதை சொல்லி வருகின்றார். நம்ம இது தெளிவா பார்ப்போம். சிவமே 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 சிவமணியே, தவமே 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 தவ பொருளே, சீரான கன்னி செய்குமரி நன்னாட்டில், பாரான தட்சணமே பரமனூருதலத்தில், போர்மேனி மாயன் பிறந்து தவம் புரிந்து, ஓர்மேனி சாதி ஒக்க வரவழைத்து, நன்னியாய் 448 நோய் தண்ணீரால் தீர்த்த தருமமது ஆனதையும், செய்திருந்த நன்மை தீங்குகளி கண்டிருந்து, வயது முதிர்ந்த களி மாள வந்தவாறுகளும், முன்னாள் குரோணி முச்சூரனுடல் தூணித்து, பின்னாளிரணியனை பிளந்து கூறாக்கி, ஈரஞ்சு சென்னி ராட்சதரையும் ஜெயித்து, வீரஞ்சை மூர்க்கர் விடை தவிர்த்து எதுவர, தேசாதி தேசர் சென்னிக வீழ்ந்தவனியும், தீசாதியான துரியோதனன் முதலாய், அவ்யுகத்திலுள்ள அவ்வோரையும் வதைத்து, செவ்யுகமும் காண ஏக குண்டமேகி, பொல்லாத நீசன் பொருளறியாமபாவி, கல்லாத கட்டன் கபட கலியுகத்தில், வம்பாலனியாயும் மகாதேவர் கொண்டேகி, அம்பாரி மக்களுக்கு ஆக ஈரக்கமதாய், அருகரத்தோன் வாழும் ஆளிக்கரையாண்டி, நருகரத்தோனான நாராயணமூர்த்தி, உருவெடுத்து நாமோம் உலகமேலும் தழைக்க, திருவடுத்த கோலம் சிவனாரருள் புரிய, ஈசன் அருள் புரிய, இறையோனருள் புரிய, மாயன் அருள் புரிய, மாதுமருள் புரிய, பூமாது நமாது புவி மாது போர் மாது, நாமாது லட்சுமியோம் நன்றாயருள் புரிய, சரசுவதி மாதே தண்டருளே மாமணியே, அரசுக்கு நிதிருக்கும் ஆத்தாளே அம்பிகையே, ஈரேழுலகும் ரட்சித்த உத்தமியே, பாரேழும் அளந்த
பரமேஸ்வரி தாயே, 10 சிரசுடைய பாவிதனை ஜெயிக்க மற்ற நிகரோவாம் வாய்த்த தசரதற்கு செய்யாயுதிக்க செடமெடுத்தது போலே மாயாதி சூட்சன் மனுவாய்க்கலியுகத்தில் பிறந்து அரண்மேல் பெரிய தவம் புரிந்து சிறந்த குழலாய் சிறை சிதை சீரையது போல் இருந்த சொரூபமதும் இம சூட்ச அற்புதமும் மருந்தாக தண்ணீர் மண் வைத்தியங்கள் செய்ததுவாம் தர்ம வைத்தியமாய் தாரணியில் உள்ளோர்க்கு கருமமது தீர கணக்கெடுத்து பார்த்ததுவோம் ஏகாவூரி கணக்கும் 7 யோக கணக்கும் மாகாளி மக்கள் வைகுண்டர் பாதமதை கண்டு தொழுததுவோம் கைகட்டி சேப்பிப்பதுவோம் தொண்டராக சான்றோர் சூழ்ந்து நின்ற வாரதுவோம் பண்டார வேசோம் பத்தினியாள் பெற்ற மக்கள் கொண்டாடி நன்றாய் குளித்து தூவைத்ததுவோம் கண்டு மாபாவி கலைத்து அடித்ததுவோம் சாணாரிடத்தில் சுவாமி வந்தார் என்றவரை வீணாட்டமாக